ஹாய் எவ்ரிவன். ஐ அம் டாக்டர் சுகல்யா ஆனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அதுக்கும் இப்ப நார்மல் பீரியட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்ப யூசுவலா வந்து நீங்க பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ, ஓவுலேஷன் வந்து எப்ப நடக்கும்னா, மிட் சைக்கிள்ல வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பீரியட்ஸ் வந்து ஒன்ஸ் இன் 28 டேஸ் கரெக்ட்டா வந்துரும் அப்படின்னா, 14த் டே வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். ஓவுலேஷன் டயத்துல அதுக்கு முன்னாடி இல்லன்னா அதுக்கு பின்னாடி அந்த டயத்த சரௌண்டிங்கா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்போ வந்து நீங்க கன்சீவ் ஆவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கன்சீவ் ஆகுறப்போ எங்க வந்து கருத்தரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒண்ணு ரைட் சைட் ஃபெலோப்பியன் டியூப் இல்லன்னா லெஃப்ட் சைட் ஃபெலோப்பியன் டியூப்ல தான் வந்து எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகும். அது ஒரு 4, 5 டேஸ்க்கு அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து டியூப்ல இருந்து வந்து கர்ப்பப்பை சுவர்ல வந்து 10 பேபி வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ நார்மலா வந்து அந்த கர்ப்பப்பை சுவர்ல பதிஞ்சு வளர்றத வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இம்ப்ளான்ட் ஆகுறப்போ லைட்டா வந்து ப்ளீடிங் ஆகும். இத வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நார்மலா நீங்க பேபி பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ, உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி இல்லன்னா பீரியட்ஸ் டயத்துல லைட்டா ஸ்பாட்டிங் மாரி வரும். நெறைய பேர் வந்து அத வந்து கன்ஃப்யூஸ் ஆயிப்பாங்க. இப்ப அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இல்ல நார்மல் பீரியட்ஸான்னு சொல்லிட்டு. பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா, நார்மல் பீரியட்ஸ் வராது. பட் பீரியட்ஸ் டயத்துல வந்து ரொம்ப ஸ்கேன்டியா லைட்டா வந்து ஸ்பாட்டிங் மாரி வரும். அவங்கலாம் வந்து ரொம்பவே வந்து கன்ஃப்யூஸ் ஆயிப்பாங்க. இது நார்மலா வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இல்ல நம்ம கன்சீவ் ஆயிருக்கோமான்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்க்கலாங்க. ஸோ வந்து நம்ம டயத்த வந்து கண்டுபிடிக்கலாம். எந்த டயத்துல உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஓவுலேஷன் டைம் வந்து நீங்க கரெக்ட்டா ப்ரிடிக்ட் பண்றீங்கன்னா, ஓவுலேஷன்லேருந்து ஒரு 5த் டே இல்லன்னா 6த் டே வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னா, அத வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அதுவே வந்து உங்களுக்கு நார்மல் பீரியட்ஸ் அப்படின்னா, கரெக்ட்டா உங்களுக்கு பீரியட்ஸ் வர வேண்டிய டேட்ல அதாவது 28 டேஸ், 30 டேஸ்க்கு மேல தான் வந்து ப்ளீடிங் ஆகும். இல்லன்னா மிஸ்ட் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 4, 5 டேஸ் கழிச்சு ப்ளீடிங் வருது அப்படின்னா வந்து, கண்டிப்பா வந்து அது நார்மல் பீரியட்ஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட். இப்ப இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மினிமலா தான் இருக்கும். 1 நாள் இருக்கும். இல்லன்னா வந்து 2 நாள் ப்ளீடிங் இருக்கும். அதுவே வந்து நார்மல் பீரியட்ஸ் அப்படின்னா, மினிமம் வந்து உங்களுக்கு 3 டேஸ் ப்ளீடிங் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 5 டேஸ் ப்ளீடிங் இருக்கும். அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாவே வந்து மாடரேட் டூ ஹெவி பீரியட்ஸ் அப்படி ஹெவி ஃப்ளோ அந்த மாதிரி இருக்கும். பீரியட்ஸ் டைம்ல 80 எம்எல்க்கு மேல உங்களுக்கு பிளட் லாஸ் இருக்கும். பட் ஆனா வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்ல வந்து ஸ்கேன்டிக் ஃப்ளோ அப்படின்னு தான் சொல்லுவோம். 1 ஆர் 2 டேஸ் வந்து மினிமல் ப்ளீடிங் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா லைட் பிங்க் அந்த மாதிரி இருக்கும். நார்மல் பீரியட்ஸ் அப்படின்னா ஒண்ணு ப்ரவுன் கலர்ல இருக்கும். இல்லன்னா வந்து பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்ல வந்து யூசுவலாவே வந்து வெரி மைல்டு கிராம்ஸ் தான் இருக்கும். அதுவே வந்து நார்மல் பீரியட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிராம்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெவியாவே இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணலாம். இப்ப நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்களா என்னன்னு வந்து நம்ம ரொம்ப இயர்லியராவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்போம். பீட்டா கசிஜி அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ யூசுவலா வந்து அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு 1000க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து வயபிள் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீட்டா ஹசிஜி வேல்யூ அந்த மாதிரி இருக்கிறப்போ, நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாவே வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன்ல வந்து இன்ட்ரா யூட்ரைன் பிரெக்னன்சியா இருந்துச்சுன்னா, ஓகே. அது வந்து நார்மல். இன்கேஸ் பீட்டா ஹெச்சிஜி ஜாஸ்தியா இருக்கு. பட் வந்து பேபி வந்து ஸ்கேன்ல வந்து யுட்ரஸ்ல இல்ல அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேற எங்க பேபி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ எக்டோபிக் பிரெக்னன்சியா இல்ல பிரெக்னன்சி ஆஃப் அன்னோன் லொகேஷன் அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் ஆஃப் த பிரெக்னன்சி வந்து பிளட் டெஸ்ட், ஸ்கேன் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல வந்து இன் ஷார்ட் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும், பீரியட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து சொன்னோம். ஸோ வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா ரொம்ப இயர்லியராவே இருக்கும். மைல்டா இருக்கும். பிங்கின் கலரா இருக்கும். லோ கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுவே வந்து நார்மல் பீரியட்ஸ்னா உங்களுக்கு வர வேண்டிய டேட்ல வரும். இல்லன்னா அத தள்ளி வரும். அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ரொம்ப வந்து கிராம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறோம். தேங்க் யூ.